அனைவருக்கும் வணக்கம். கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு பத்தின சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிராம உதவியாளர் வேலைவாய்ப்ப பொறுத்தவரை, கிராம உதவியாளருக்கு விண்ணப்பிச்சு கால் லெட்டர் வந்து இன்டர்வியூக்காக நிறைய பேர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. சில மாவட்டங்கள்ல கால் லெட்டர் வந்து இன்டர்வியூக்கு தயாராகிட்டு இருந்த அந்த சமயத்தில திடீர்னு என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாங்க நிர்வாக காரணத்துக்காக. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னாக்க, வயது வரம்பு தளர்வு குடுத்துருக்காங்க. ஸோ அந்த தளர்வின் அடிப்படையில இன்னும் அதாவது அந்த ஏஜ் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த இன்டர்வியூ எக்ஸாம்லாம் நிறுத்தி வச்சாங்களே, அந்த நிறுத்தி வச்ச எக்ஸாம் எல்லாமே வந்து பின்னாடி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ புதிதாக விண்ணப்பிக்கக்கூடிய நபர்களுக்கான தேதிகள் அறிவிச்சிருக்காங்க. இது மாவட்ட வாரியாக தான் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான மாவட்டத்துக்கு இப்போ அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உடனடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்க விண்ணப்பிக்காத நபர்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட் சொல்லிடுறேன் பாருங்கள். 9/10/2025 நிறைய மாவட்டத்தில் 9/10 அதே மாதிரி 10/10/2025 இந்த மாதிரி தேதிகள் தான். அதாவது 9ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த மாதிரி தேதிகள் தான் இருக்குது கடைசி தேதி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் விண்ணப்பிக்காத நபர்கள் உடனடியாக தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிச்சிருங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறேன். ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் விட்டுட்டாங்க, கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்திலும் விட்டுட்டாங்க. ஸோ உடனடியாக உங்கள் மாவட்ட வெப்சைட்டை செக் பண்ணி அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. ஸோ ஏஜ் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த வயது வரம்பு பற்றின அப்டேட்ஸாக பார்த்தலாம். இதுக்கு முன்னாடி இருந்தது எவ்வளோ, இப்போ இருந்தது எவ்வளோ அப்படின்றத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 35 37 வயசு தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ரல் கேட்டகரி ஆகட்டும் 32, அதே மாதிரி பிசி எம்பிசி இதுக்கெல்லாம் 39, எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 42 வயது வரை விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயது வரம்பு தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தளர்வின் அடிப்படையில் விண்ணப்பிக்காத நபர்களும் விண்ணப்பிச்சிடலாம். அப்புறம் எல்லாருக்கும் சேர்த்து மீண்டும் வந்து இந்த தேர்வு நடைமுறை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுவரை நடந்தது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு நிர்வாக காரணத்துக்காக அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே மாதிரி இந்த விண்ணப்பிக்கிறத பொறுத்தவரை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கடந்த வீடியோலேயே, நீங்கள் ஆல்ரெடி விண்ணப்பித்த நபர்களாக இருந்தால் விண்ணப்பிக்க தேவையில்லை. லாஸ்ட் டைம் வந்து சான்ஸ் கிடைக்கல, ஏஜ் லிமிட்னால் என்னால் விண்ணப்பிக்க முடியல அப்படின்றவங்க விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து அந்த டைமில் எனக்கு விண்ணப்பிக்கலாம், அப்ளை பண்ணல, இப்போ பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ புதிதாக விண்ணப்பிக்கிறவங்களும் பண்ணலாம், அந்த ஏஜ் லிமிட்டுக்கு உள்ளே வர்றவங்களும் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலும் இந்த அப்டேட் வந்திருக்குங்க. உடனடியாக உங்கள் மாவட்டத்துடைய வெப்சைட்டை செக் பண்ணி இந்த அப்டேட்டை இது பண்ணி உடனடியாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.